நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். திருமுருகன் மத்திய திமுக செயலாளர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பரப்புரையில் ஏனங்குடி, கயத்தூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறை சட்டம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டத்திற்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் ஜனநாயக உரிமைகளை காக்க தொடர்ந்து குரல் கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மறந்து விடாதீர்கள், கொரோனாவுக்கு நாளாரியன் உதயசூரியன் உதயசூரியன் வண்டி போகல. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பான முறையில் கடைபிடித்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கவிருக்கின்றது. நாம் இருவர் நமக்கிருவர் என்று முதலிலே ஒரு முழக்கம் எழுப்பப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது. இப்போது தொகுதி மறுவரை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. இதன் காரணமாக தற்போது 543 நாடாளுமன்ற இருக்கைகள் உள்ளன. அதில் தமிழ்நாட்டில் 39 இருக்கின்றது. அதில் 8 நாடாளுமன்ற தொகுதிகளை நாம் இழக்கவும், அதாவது 31 நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும்.